சஞ்சய் இன்னும் 2 புள்ளைய பெற்று வச்சுக்கிட்டு நான் படுற கஷ்டம் வந்து பாரு. எதையும் சொல்ல முடியும். அண்ணா இருக்கே இல்லையா? இல்லையே. மணி என்ன ஆகுது? இப்ப வேற என்ன பண்றது? இன்னும் எவ்வளவு ஒண்ணு பூஜை வேலை இருக்கு. என்ன சமையல் பண்ணணும். ரெண்டு ஹெல்ப் பண்ண எல்ல மாட ஹெல்ப் எழுப்பாங்களா? ஹெல்ப் பண்ணிக்கலாம் அனுப்ப யார் போவா? நீயும் நானும் இங்கே செஞ்சா அப்ப அந்த ஹெல்ப் பண்ணா செய்யும். நல்லா தூங்குவாங்க. தூங்குவாங்க. கூப்பிட்டு ஹெல்ப் இல்ல நான் வந்து ஹெல்ப் பண்ணா மரியாதை கட்டு போடுவாங்க உங்களுக்கு. ஸ்டார்ட் மியூசிக். எழுதுக்க மாட்டாங்க நீ. ஏன் எழுந்துக்க மாட்டேன்றாங்க? ரெண்டு தலைமையில போடு. நீங்க வாங்க. டேய் தீபா எழுந்துரு சீக்கிரம் எழுந்துரு. மணி ஆகுது பாரு. எம்மவே நல்லா வரதான் சீக்கிரம் எழுந்துரு. அப்புறம் 3 மணிக்கு மேல உங்க சாப்பாடே போடுவேன் நான். எழுந்துரு. 3 மணிக்கு மேல நீ சதுர்த்தி வர முடியுதா? பண்ணிக்கலாங்க. எழுந்துக்கடா சீக்கிரம். நீ இதெல்லாம் வேலைக்கே ஆகாது. நம்ம சவுண்ட் பண்ணி இருப்பிட்டு வேண்டியதுதான். என்னடா கும்பகர்ண விட மோசமா இருக்காங்க. நோ கமெண்ட்ஸ். சிம்பிளி வேட். போடுறா டிவி சவுண்ட். அண்டம் முழுதும் ஒன்றினுள் அடக்கம் அதுவே நிம்மதியா தூங்க ஊதுங்களா காலங்காத்தால ஒண்ணுனா கிச்சன்ல இன்னொன்னு நான் சவுண்ட் போட்டு நீங்க வேற ரோட் மிக்சி போட்டு வச்சிருந்தீங்க காலங்காத்தால என்ன மனுஷன் கூப்பிட்டா எழுந்துக்கணும்டா. அவன் வந்து வாரம் ஃபுல்லா உழைச்சிட்டு வீக்கெண்ட்ல தூங்கலான்னு சந்தோஷமா வந்தா இவர் பெரிய கப்பல் வியாபாரி. இப்பயும் உட்காந்து மிக்சியே போடுறீங்க. அது என்னன்னா என்னை எழுப்பி விடுதான் சவுண்ட் பாட்டா வச்சுன்னு என்னை எழுப்பி விடுறாரு. சவுண்ட் பாட்டை போட்டு உட்காந்துக்கிறான். இது அவருக்கு இருக்குது. இங்க அவனுக்கு நடத்த போறான். அவன் கட்டாதான் உன்னை எழுப்பினான். நீ எங்கன்னா அடங்குறியா? என்ன எழுப்பி விட்டா? அவன் வந்து கூப்பிட்டான் எழுந்துக்கல. நான் வந்து கூப்பிடுறேன் எழுந்துக்கல. ஓஹோ உனக்கு அது கூட தெரியலையோ? அதுதான் இந்த ஐட்டம்லாம் உங்க போட்ட தானா எழுந்துக்கல. இப்பதானே தெரியுது எழுப்பணும். இது பிளான் எல்லாம் கிடையாது. கும்பகாரன் கதை தெரியுமா? கும்பகாரன் என்ன பண்ணுவானா சோட்டு முட்டை கொண்டு வச்சா எழுந்துப்பானா. உனக்கு இந்த மாதிரி வாய்ஸ் சவுண்ட் வச்சாதான் நீ எழுந்துக்க. போய் பிரஷ் பண்ணி குளிச்சுட்டு வா. டக்குனு சொன்னேன். வா வா கத்து கத்து கத்து. இவ்வளவு சீக்கிரம் குளிச்சு மணி 9 தானே ஆகுது. 9 ஆகுதா? 9 ஆகுது. பாருங்க என்ன டைம் ஆகுதுன்னு. என்ன ஆகுது? 11. சரி. என்ன இப்போ குளிச்சா போப்பா குளிச்சிட்டு பிரஷ் பண்ணிட்டு போய் வேஷ்டி கட்டி சட்டை கட்டி போய் எல்லாமே வாங்கி வா போ. வேண்டாமா? சரி வாங்கிட்டு வரேன். என்ன பிளானிங் எல்லாம்? அவங்க வந்து கிச்சன்ல டரா புடான்னு போட்டு சவுண்ட் விட்டுறாங்க. நீங்க தான் சவுண்ட் போட்டு பாட்டு போட்டுருக்கீங்க. ஓ ராஜதந்திரங்கள். என்னங்கடா ஸ்கெட்சா? A few minutes later. சரியான ரேட்டு மாலைலாம். ஏன் எவ்வளோக்கு வாங்கி வந்த? மாலை 250 ரூபான்னா அச்சு பேசி 240 ரூபாய்க்கு 10 ரூபா தான் நான் கிளம்புறேன். சிரிக்கிறானி வெக்கமா இல்ல? வா வாசி ரோடில் வா கடைக்காரன் பக்கத்துக்குள்ள எல்லாம் வாங்கியாச்சுல அவ்வளோதானே. இது மேலே எதுவும் கிடையாதுல்ல. தெரிஞ்சு எல்லாமே வாங்கியாச்சு. என்ன கடையிலே இல்லைன்னு சொல்லி சமாளிச்சிடலாம். வா இந்த மாதிரி கொழுப்பு இருக்கே. இப்படி தாண்டா காலத்தை ஓட்டணும். வா என்ன பண்ணுறது? போய் ஆட்டம் ஆட போகிறாங்க. எல்லாம் வாங்கியாச்சுல. ஆனால் பார்த்துக்கோ எவ்வளவோ பார்த்துட்டோம். இதை பார்க்க மாட்டோமா?
இந்த பாரு எல்லாத்தையும் வாங்கி வந்துட்டேன். சும்மா சுத்தி சுத்தி நீ கேட்ட எல்லா பொருளும் வாழை இருந்து தேங்காய் மாங்காய் எல்லாமே வாங்கியாச்சு. சரிக்கா அது ஒரு ஃப்ளோல ரைட்டிங்கா இருக்கு. வெயிட் ஆகுதா எல்லாத்தையும் பொரியுங்க. ஒரு வீட்டுல ஒரு பொம்பளை புள்ள இருந்ததுன்னா டப்புனு செஞ்சிடலாம். தங்கச்சி அண்ணா நீ பாக்குற பொண்ணு தங்கச்சி தானே, அப்புறம் என்னண்ணா? கல்யாணம் பண்ணீங்கன்னா அதுக்கு வாய்ப்பு இல்லை ராஜா, வாய்ப்பு இல்லை. சரி சரி பேசாம வெய் போ, வெய் போ. நம் ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகிவிட்டதே, இன்னும் பயிற்சி வேண்டுமோ? இப்போ ஆல்மோஸ்ட் எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு. இப்போ இன்னும் சாமி கும்பிட்றது மட்டும் தான் பாக்கி. காலையில எழுந்து வந்து ஒரே வேலையா இருந்தது. காலையில எழுந்து எத்தனை மணிக்கு? 10 மணிக்கு. அது ஒரு காலையில. ஆமா ஆமா ஏதோ ஒண்ணு எல்லா வேலையும் முடிச்சனா இல்லையா? யார் முடிச்சா? எல்லாரும் சேர்ந்து கூட்டு முயற்சி. இது வந்து ஒரு கூட்டு முயற்சியா வந்து எல்லா வேலையும் முடிச்சாச்சு. ஏன்னா மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும். கொஞ்சம் சாமி கும்பிட்றது மட்டும் தான் பாக்கி. ஸோ ஃப்ரெஷ் ஆயிட்டு இல்ல இந்த காஸ்டியூம் மாத்தணும். காஸ்டியூம் மாத்திட்டு வேற காஸ்டியூம்ல வந்து சாமி கும்பிட்டு சாப்பிடணும். நீங்க அதுக்கு முன்னாடி வந்து இது வரைக்கும் பண்ண டெக்கரேஷன் எல்லாம் பாருங்க, பார்த்து நல்லா இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ வாங்க சாமி கும்பிட்டு போகலாம். கருதாமல் கருமங்கள் முடிக்க வேண்டாம், கணக்கறிவை ஒரு நாளும் பேச வேண்டாம், ஒரு வார்த்தம் போர்க்களத்தில் போக வேண்டாம், பொதுநிலத்தில் ஒரு நாளும் இருக்க வேண்டாம், இருதாரும் ஒரு நாளும் தேட வேண்டாம், எளியாரை எதிரிட்டு கொள்ள வேண்டாம், குருகாரும் புனகாக்கும் ஏழை பங்கன் குமரவேல் பாதத்தை கூறாய் நெஞ்சே. ஸோ கைஸ் இதுதான் நாங்கள் சொன்ன கெட்டப் செஞ்சு. ஸோ ஒரு வழியாக சாமி கும்பிட்டாச்சு, காக்காக்கு வச்சாச்சு, இது சாப்பிட்டு இதனால் வந்து நல்லபடியாக முடிக்கணும், அவ்வளோதான். ஸோ எல்லாருக்கும் வந்து விநாயகர் சதுர்த்தி நல்ல வாழ்த்துக்கள். உங்கள் வீட்டிலே வந்து விநாயகர் சதுர்த்தி நல்லபடியாக கும்பிட்டுருப்பீங்க நம்புகிறோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுறீங்க, ஷேர் பண்ணுறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. நாங்கள் போய் முதல்ல சாப்பிட்றோம் மக்களே. ஸோ காலையிலேருந்து இன்னும் சாப்பிடல. ஸோ ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி. பாய். டாடா.